ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இப்போது சென்னையில் போயஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் குடியிருக்காரு. அந்த போயஸ் கார்டன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேடி குடியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா தான் போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ சில வருஷமாக பிரச்சனை. அந்த லேடின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த லேடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து நின்று அந்த கேட்டுக்கு முன்னால் வந்து நின்றுட்டு, ரஜினிகாந்த் சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சத்தமாக கோபத்தோட ரஜினிகாந்த் சாரை வெளியே கூப்பிட்றாங்க. ரஜினிகாந்தும் கேட்டுக்கு வந்து நின்று அந்த லேடியை பார்த்து, உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை, ஏன் இவ்வளோ சத்தமாக இவ்வளோ கோபமாக என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சார் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காலங்காலமாக இங்கே குடியிருக்கோம், எங்களுக்கு இங்கே இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பங்கள்னால எங்கள் வீட்டுக்கு பிரச்சனையே வந்தது கிடையாது, உங்கள் வீட்டினால மட்டும்தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படி என்னதான் பிரச்சனை பண்ணிட்டாரு ரஜினிகாந்த் சார்? ரஜினிகாந்த் சார் ரசிகர்கள் அப்படி என்னதான் பிரச்சனை பண்ணுனாங்க அப்படின்னா, இப்போ நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது, தீபாவளி வருது, இப்படின்னு நிறைய ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் ரஜினிகாந்த் சார் ரசிகர் இருக்காங்கல்ல, அவங்க ரஜினிகாந்த் சார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. இதுதான் வழக்கம். இப்படி தான் இன்னைக்கு பொங்கல். இன்னைக்கு பொங்கல்னால ரஜினிகாந்த் சார் ரசிகர்கள் எல்லாருமே ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு முன்னால் வந்து ரஜினிகாந்த் சார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வராங்க. அப்படி வாங்கும் பொழுது ரஜினிகாந்த் 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 தலைவன் தலைவன் கத்துறாங்க. அப்படி பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த லேடிக்கு ஒரே டிஸ்டர்பாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு உறம்பரை வந்திருக்காங்க, ரிலேஷன் வந்திருக்காங்க. அந்த ரிலேஷன்லாம் அவங்க ரஜினிகாந்த் சார் ரசிகர்கள் கத்துறதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அப்படி டென்ஷன் ஆகும் பொழுது அந்த லேடியும், சார் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு உறம்பரைலாம் வந்திருக்காங்க, உங்கள் ரசிகர்கள் போகிற சத்தத்தினால அவங்களாம் பாதிக்கப்படுறாங்க, எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது, இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி இந்த வீட்டில் குடியிருக்கிறது? நாங்கள் மாதம் இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டிட்டு தான் வரோம். இங்கே இருக்கிற வீட்டுகளில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது, ஆனால் அந்த குடும்பத்தினால எங்களுக்கு பிரச்சனையே வந்தது கிடையாது, உங்கள் குடும்பத்தினால தான் எங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் தப்பு இல்லை, நீங்கள் இந்த சொசைட்டியில் நல்ல உயர்தரமான இடத்துல இருக்கீங்க, ஒரு பெரிய ஆள், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக உங்கள் ரசிகர்கள் வராங்க, இது மிகப்பெரிய குற்றமே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் ரசிகர்கள் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு இடம் வேற எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு திருமண மண்டபத்திலையோ இல்லை வேற எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அங்கே உங்கள் ரசிகர்களை வர சொல்லுங்கள், அங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போக சொல்லுங்கள். இங்கே அக்கத்து பக்கத்தில் நிறைய குழந்தைகள் வாழ்கிற குடும்பம், இங்கேயே உங்களை ரசிகர்கள் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சாரை பார்த்து கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தான். ரஜினிகாந்த் சார் மேலேயும் தப்பு இல்லை, ரஜினிகாந்த் சார் ரசிகர் மேலேயும் தப்பு இல்லை, அந்த லேடி மேலேயும் தப்பு இல்லை. ஓகேங்களா, இப்படி இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் சார் அடிக்கடி ஃபாரினுக்கு போகிறாரு. எதுக்காக? ஷூட்டிங்காக போகிறாரு, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் வேறு ஸ்டேட் எங்கேயாவது போகிறாரு, அவரோட வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் ரஜினிகாந்த் சார் ரசிகர்கள் ரஜினிகாந்த் சார் வீட்டுக்கு முன்னால் சத்தம் போட்டுட்டு அங்கே இருக்கிற ஏரியாக்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இது ஒரு வகை தப்பு தான். சரி, ரஜினிகாந்த் சார் இப்போது வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஞானவேல் அவரோட டைரக்ஷனில் நடிச்சிட்ருக்காரு. வேட்டையன் படத்தில் இந்த படம் ஷூட்டிங் இப்போது நிறுத்தப்பட்டு பொங்கல் லீவ் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி அவர் ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்சன் திலீப் குமார் அவரோட டைரக்ஷனில். நெல்சன் திலீப் குமார் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்தில் மிகப்பெரிய தோல்வி படம் கொடுத்து விஜய் ரசிகர்கள் எல்லாருமே, எங்கள் விஜய் இந்த அளவுக்கு நீ ஆக்கிட்டியே, அவரெல்லாம் எப்பேற்பட்ட மாஸ் ஹீரோ, உன் படத்தில் நடித்து ஒன்றும் இல்லாமல் மொக்க ஆளாக நிறுத்திட்ட அப்படின்னு எல்லாருமே திட்டுறதுனால அடுத்த படத்தில் கண்டிப்பாக நம்ம தலைவனை வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் வேறு லெவல் ஹிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டு ஜெயிலர் படத்தில் டைரக்ஷன் பண்ணி அந்த படம் ரிலீஸும் ஆகுது, 600 கோடி வசூல் அடிக்குது. இது நெல்சன் திலீப் குமாரோட ஆப்போசிட்டில் இருக்கிற ஹேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய செருப்படி.
நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.